எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 3 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. நடுக்கடலில் மீன் பிடித்த போது விசைப்படகுடன் 3 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றிருக்கிறார்கள். கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் தற்போது சிறைபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 3 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கின்றது. நடுக்கடலில் மீன் பிடித்த போது விசைப்படகுடன் 3 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றிருக்கிறார்கள். கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்திருக்கிறார்கள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 3 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றிருக்கிறார்கள். நடுக்கடலில் மீன் பிடித்த போது அவர்களுடைய விசைப்படகுடன் சேர்த்து 3 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு போய் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்கான தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சு ஒரு விசைப்படகையும் அதுல இருந்த 3 மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை எல்லை தாண்டி இருந்ததாக கூறி தற்பொழுது யாழ்ப்பாணம் கடற்படை முகாம் அழைச்சிட்டு போறாங்க. யாழ்ப்பாணம் கடற்படை முகாமிட்டு விசாரணை நடத்திய பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க இருக்காங்க. இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கச்சத்தீவு திருவிழா முன்னிட்டு பாத்தீங்கன்னா 5 நாட்களுக்கு மீனவர்களுக்கு மீன் பிடிக்க தடை வச்சிருந்தாங்க. இந்த தடை நேற்று தான் நீங்கி நேற்று தான் மீன்பிடி கடலுக்கு போனாங்க. கடலுக்கு போன முதல் நாள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டது ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுக்கு முந்தைய பாத்தீங்கன்னா நிறைய ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான விசைப்படகு சிறைப்பிடிச்சு கடல்ல இலங்கை சிறையில் வச்சிருக்காங்க. அவங்க விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் பல்வேறு கட்டம் போராட்டம் நடத்தி வந்த நிலையில மீண்டும் ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த மீனவர் மத்தியில் ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கு. நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்து வருகிறது. இதனால மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. உடனே இது குறித்து இலங்கை அரசுடன் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.